இவரு வேற திடீர் திடீர்னு வந்து பேசுறதெல்லாம் பக்கு 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 பக்குன்னு இருக்கு. ஜியா வராரு, கோல்டு தங்க வாங்காதீங்கன்றாரு, எல்லாரும் நடந்து போங்கன்றாரு, பொது போக்குவரத்துல போங்கன்ற பொது போக்குவரத்துல போங்கன்றாரு. அப்புறம் திடீர்னு வந்து ஈவி பைக் எடுத்துட்டு போங்கன்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம 10 வருஷமா வந்த வளர்ச்சி பாதையெல்லாம் அழிஞ்சிரும் போல இருக்குன்னு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிருக்காரு. ஏங்க ஆமா ஏதோ வருது, இப்பதான் கொரோனா வந்துச்சு, அதுக்கப்புறம் போர்கள் வந்துச்சு, இப்பெல்லாம் வந்துச்சு, இப்ப அடுத்தடுத்து இந்த மாதிரி ஏதோ கிரைசிஸ் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதோ வந்து பேசிட்டு போயிருக்காரு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. 15 ல இருந்து 30 ரூபா வரைக்கும் பெட்ரோல் விலை ஏறும்ன்ற மாதிரி. இப்போதைக்கு 3 ரூபா 4 ரூபா கிட்ட ஏத்திட்டாங்க. 103 ரூபா பிளஸ் இது வருது. சோ டீசலும் அதே மாதிரி வந்து ஏறி இருக்கு. என்ன ஆக போகுதுன்றது தெரியல. எல்லாத்தையும் விலைவாசி சிலிண்டர் விலை ஏத்திட்டாங்க. அதுக்கு கமர்ஷியல் ஏத்தியாச்சு. ஆமா, ஹோட்டல்ல வந்து எல்லாமே எல்லா ரேட் ஏறி போச்சு. இவங்களுக்கு 2 ரூபா ஏத்துனாலே காய்கறியில வந்து 4 ரூபா ஏத்திடுவாங்க. காய்கறி மளிகை 40 ரூபா 40 ரூபா இல்ல 40 ரூபா ஏத்துவாங்க. இவங்க 4 ரூபா ஏத்திட்டாங்கன்னா உண்மையாவே பெரிய பிரச்சனை நம்ம சந்திக்க போறோம் தான் தோணுது. அதுக்கு முன்னாடி எல்லாம் சரியாயிடுச்சு. இன்னொரு பக்கம் இந்த ஈரான்ல அவங்க வேற மென்டல் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. எதையும் முடிக்கவும் மாட்டேங்கிறானுங்க. 2 பேரும் கட்டி பிடிச்சி பிரச்சனையை முடிச்சு விடுங்க. இன்னொரு 3 மாசத்துக்கு மேல இதெல்லாம் தொடர்ந்துச்சுன்னா மிகப்பெரிய 65 நாளைக்கு தான் நமக்கு கேஸ் சிலிண்டர்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 40 நாள் இப்போ அப்படிங்களா? ஒரு 65 டேஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா போர் முடிய மாட்டேங்குது. அந்த பக்கம் ட்ரம்ப் என்னன்னா சீனா அதிபரை போய் கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறாரு. எல்லாரையும் கட்டி பிடிச்சி ஒரு கட்டிப்பிடி வைத்தியத்தை போட்டு முடிச்சு விடுங்க டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த வேலை. மோடி ஒரு அழைப்புக்கு கூப்பிட்டாங்க. இந்திய ரூபாயின் மதிப்பு வேற வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆமா, என்னமோ நடக்க போகுது. ஆனா என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல. தான் பிரச்சனையா இருக்கு.